Hello everyone, welcome to 360 Tamil. இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேரு காமத்திபுரா அப்படின்றது. டாட்டூ மர்டர்ஸ் அப்படின்ற மாதிரியே இந்த வெப் சீரிஸை சொல்லுவாங்க. இது ஒரு பக்கவான இந்தி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு பார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இன்னும் அதை பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இல்ல ஆல்ரெடி அதை பார்த்துட்டேன்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எல்லா எபிசோட ஸ்டார்டிங் சீனும் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுவாங்கல்ல, 5வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீனும் அப்படிதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா முகேஷ் அப்படின்ற ஒரு நபர் தான் ஈரேனா அப்பா கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கியிருப்பாரு. இப்ப ஈரேனா ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. சின்ன பொண்ணா இருக்கிறதுனால அவங்களுமே ரொம்ப பயப்படுறாங்க. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த முகேஷை பொறுத்த வரைக்கும் சங்கர்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வராங்க. நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. சாப்பாடை தள்ளிலாம் விட்டுட்டு இருக்கா. கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறாரு. அதாவது சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காரு. இதை நினைச்சு இந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்பத்துல இருந்துதான் இந்த பொண்ணுக்கு தேல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது போல. தேலை பார்த்து பயப்படுற மாதிரிலாம் இந்த இடத்துல அழுதுட்டு இருக்கா. முகேஷ் எல்லை மீறி நடந்துட்டு கிளம்பிடுறாருல, அப்ப இந்த பொண்ணை பாக்குறதுக்காக பிரதாப் வராரு. அதாவது இவர் தான் முகேஷோட பையனா இருப்பாரு. வந்த பிரதாப் இருக்காருல, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. டே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வெளியே போ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சோ அப்பா ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு அப்படின்றது பையனுக்கு தெரியுது. பையனும் இந்த பொண்ணோட நிலைமையை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. பிரசன்ட்ல நம்ம ஈரன் அதிதி இருக்காங்கல்ல, நேகாக்கு கால் பண்றாங்க. இப்போ ஒரு பாடி கிடைச்சிருக்கு, நீங்க உடனே செக் பண்ணா நல்லா இருக்கும், லேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த டாக்டர் லேடியும் ஏத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஈரன் வீட்டுக்கு டயர்டா வராங்க. என்னம்மா இவ்வளவு லேட்ன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. எனக்கு ஒரு காஃபி மட்டும் போடுங்கப்பான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க குளிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துருச்சுல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்பா காஃபி எல்லாம் போட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்தவங்க இருக்காங்கல்ல, பின்னாடி இருந்து அப்பாவை கட்டி பிடிக்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பான்னு சொல்றாங்க. எதுக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீங்க மட்டும் என்னோட லைஃப்ல வரலனா என்னோட லைஃப் எப்படி மாறி இருக்கோனே எனக்கு தெரியலன்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அச்சச்சோ பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அப்பாவும் யோசிக்கிறாரு. இதை நானே சமயம் பார்த்து சொல்லலாம்னு நினைச்சேன், சொல்லி உனக்கு ஞாபகப்படுத்த விரும்பலமா, அதனால தான் சொல்லாமையே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே உன்னை என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு தெரியும்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேருமே எமோஷனலா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவங்க லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு நேகான்ற டாக்டர் இருக்காங்கல்ல, செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அந்த டாட்டூ இருக்கிற இடத்த செக் பண்றாங்க, அடிப்பட்ட இடத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு அப்பா இருக்கார்ல, மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத பொண்ணு கிட்ட சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் பிரதாப் இருக்கான்ல, இவங்களை காப்பாத்தணும்னு யோசிக்கிறான். இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். வந்தவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாட்டிருக்கா, என்னோட அப்பா தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு, அந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்கிற இந்த அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவரோட பேர் ஆச்சாரியான்னு சொல்லியிருப்பேன். இந்த ஆச்சாரியா இருக்கார்ல, அந்த இடத்த செக் பண்ணுன்ற மாதிரி வந்துடுறாரு. என்ன போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்ற மாதிரி உள்ள இருக்க முகேஷ் பயப்படுறாரு. அந்த பொண்ணை மறைச்சு வச்சிடுறாரு. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி கதவை திறக்கிறாரு. இவங்க செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இதனால அவருக்கு பயம் வருது. செக் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தள்ளுமுள்ளி ஏற்படுதுல, அந்த போலீஸுங்க இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. இவர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு இருக்கிறது தெரியுது. அந்த பொண்ணை காப்பாத்தி அங்க இருந்து கொண்டு போறாங்க. இந்த ஆச்சாரியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா இருப்பாரு. இந்த பொண்ணை நம்மளே வளர்த்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் வளர்த்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் கனவா வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்பா இருக்காரு பாத்தீங்களா, தெரிஞ்ச ஒரு டாக்டர் லேடி கிட்ட கூட்டு வந்துடுறாரு. டாக்டர் லேடியும் செக் பண்ணி என்ன ப்ராப்ளம்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அவளுக்கு நிறைய அபியூஸ் நடந்திருக்கு. அபியூஸ் பண்ணவன் தேல் மாதிரி டாட்டூ போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் உங்க பொண்ணுக்கு திரும்ப திரும்ப அது தோணிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை தராங்க. அது என்னன்னா, உன் கனவுல ஒரு தேல் வருதுல்ல, அந்த தேலை நான் பிடிச்சி லாக் பண்ணிடுறேன், திரும்பி அந்த தேலை டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ரெகுலரா பண்ணி தான் இவங்க மைண்டை விட்டு அதை போக வச்சிருப்பாங்க. இவங்க சின்ன பொண்ணுல, அதனால தான் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. இப்ப அப்பா சொல்ல எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல தேலை பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிச்சு பாத்தீங்களா, இதனால தான் ஓடிச்சுன்றது இவங்களுக்கு புரிய வருது. இப்ப நேகா செக் பண்ணி பாக்குறாங்க. எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஆர்வமா இவங்களுமே செக் பண்றாங்க. அவங்க உடம்புல ஒரு கெமிக்கல் கலந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப நேகா இருக்காங்கல்ல, உடனே கால் பண்ணி ஈரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த பொண்ணு உடம்புல LSD அப்படின்ற ஒரு ட்ரக் தான் கலந்திருக்கு, அதனால
தான் ஆலோசினேஷன் மாதிரி ஏற்பட்டிருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் அது கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு, பாடி சீக்கிரமா கிடைக்கல, அதனால தான் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சீனியர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே விஷயத்தெல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க. இப்ப மேற்கொண்டு ஹீரோயின் சில விஷயங்கள் எல்லாம் டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன யாருமே ரொம்ப வருஷமா இந்த டாட்டூ போட்டவங்களா இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாட்டூ போட்டவங்களா தான் இருப்பாங்க. செக்கிங்லயே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா அந்த டாட்டூ போடும்போது LSD அப்படின்ற ஒரு ட்ரக்கையும் கலந்துடுறாங்க. அந்த ட்ரக் உடனே வேலை செய்யாது, ஆனா அவங்க செக்ஷுவலா யார் கூடயாவது ஒன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஒன்னா இருக்கவங்க பேய் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க, பேய் நினைச்சு இவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்க பதிலுக்கு அட்டாக் பண்ணி இந்த பொண்ணுங்களை சாவடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி தான் சாவணும்னு யாரோ முடிவு பண்ணிருக்காங்க. யாரோ திட்டமிட்டு அந்த பொண்ணுங்களை இந்த டாட்டூ எல்லாம் போட வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா இறந்து போன பொண்ணோட பேரு மாலா அப்படின்றது. அவ யார் கூடயும் ஒன்னா இருந்திருக்க மாட்டா, ஆனா டாட்டூ கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது டாட்டூக்குள்ள இருக்க LSD வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் அவ பேயை பார்த்த மாதிரி மாடியில இருந்து பொத்துன்னு விழுந்திருப்பா. சோ இந்த மாதிரி டாட்டூ போடுறவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா டாட்டூ ஷாப்லயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களும் ரீசெண்டா தான் டாட்டூ போட்டிருக்காங்க. இந்த பொண்ணுங்களா முடிவு பண்ணி டாட்டூ போட்டிருக்க வாய்ப்பு இல்ல, யாரோ ஒருத்தர் அப்ரோச் பண்ணி தான் இப்படி போட வச்சிருக்காங்க. அப்படி அப்ரோச் பண்ணது யாரு, இவங்க 3 பேருக்கும் காமனா எந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்குன்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு நம்பர் கிட்ட இருந்து காமனா இவங்களுக்கு கால் வந்திருக்கு, ஆனா அந்த நம்பரை இவங்களால ட்ரேஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஆப் மூலியமா பேசின கால்ன்ற மாதிரிலாம் இங்க இருக்க டெக்னிக்கல் பர்சன் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு ஐடியா தராங்க. டாட்டூ ஷாப்ல எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எல்லாரோட நம்பரையும் வாங்குங்க. ஏன்னா இந்த 3 பொண்ணுங்களை கான்டாக்ட் பண்ணவன் அந்த டாட்டூ காரனையும் கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பான். சோ மேட்ச் பண்ணி பார்த்தா அந்த டாட்டூ காரன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே டாட்டூ போட்டது யாருன்னு நமக்கு தெரியும் பாத்தீங்களா, போலீஸுங்க எதர்ச்சியா அவன் கடைக்கும் வராங்க, அவன் டீட்டெயிலையும் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்றாங்க, நம்ம தான் டாட்டூ போட்டோன்றதை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரனும் பயந்துட்டு இருக்கான். இவன் டீட்டெயில் எல்லாத்தையும் தந்துடுறான். இப்ப டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சுல, இவங்களுமே கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அது மூலியமா எந்த டாட்டூ கடைக்காரன் இல்ல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவன் வீடு எங்க இருக்குன்ற டீட்டெயில் அனுப்புங்க, அவன் நம்பர் அனுப்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டெக்னிக்கல் பர்சன் இருக்கார்ல, நம்பரையும் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த நம்பர்ல இருந்தே உங்களுக்கு கால் வருது. என்ன அவனே கால் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே கால் அட்டெண்ட் பண்றாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த டாட்டூ காரனை போட்டு தள்ளுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு போல, அதனால தான் பயந்து பயந்து பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்த நபர் இருக்காருல, அவன் கதையை முடிச்சிடுறாரு. கேம் ஓவர், உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சே சாவடிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இங்கதான் 5th எபிசோட் முடியுது. இந்த டாட்டூ காரன் எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணான்றதை இங்கதான் ரிவீல் பண்றாங்க. இந்த டாட்டூ கடைக்காரனுக்கு ஒரு பார்சல் வருது. பார்சலை ஓபன் பண்ணா கட்டுக்கட்டா காசு இருக்கு, அதே மாதிரி சில கெமிக்கல்லாம் இருக்கு. அதாவது LSDன்னு ஒரு பொருளை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அதுதான் இருக்கு. இதை நீ கலந்து சில பொண்ணுங்களுக்கு போடணும், நான் சில பொண்ணுங்களை அனுப்பி வைப்பேன், அந்த பொண்ணுங்களுக்கு நீ போடணும், அது மூலியமா நீ இந்த காசெல்லாம் எடுத்துக்கலான்ற மாதிரி யாரோ பேசுறாங்க. சரி காசு கிடைக்குது, நம்ம பண்ணா என்னன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். அதாவது மர்ம நபர் 3 பொண்ணுங்களை அனுப்பி வச்சிருப்பாரு, இவன் அவங்களுக்கு டாட்டூ போட்டிருப்பான். அவங்க கிட்ட காசை கொடுக்க சொல்லியும் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி காசை கொடுத்திருப்பான். காசுப்பட்டு தான் இவன் பண்ணான்றது நமக்கு ரிவீல் ஆகுது. இவனை பண்ண சொன்ன அந்த மர்ம நபர் யாருன்றதை நமக்கு காட்டல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. பிரசன்ட்ல ஹீரோயினுக்கு லொகேஷன் தெரிஞ்சிருச்சுல, அவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல பார்த்தா அவன் கொடூரமா இறந்து போயிருக்கான். அவனுக்கு பக்கத்துல அவன் ஒய்ஃபோட பாடி இருக்கு. ஒய்ஃபையும் வந்தவன் சாவடிச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த நபரோட கடையில போய் செக் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆளுங்க எல்லாருமே கடைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அந்த LSD ட்ரக் கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி பாக்குறாங்க. உண்மையிலேயே LSD ட்ரக் இவங்க கிட்ட கிடைக்குது. சோ இவன் தான் அந்த மர்ம நபர் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் டாட்டூ போட்டிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. இவனை கொஞ்சம் சீக்கிரமா ரீச் பண்ணியிருந்தா உண்மையெல்லாம் வாங்கியிருக்கலாம். இப்ப எல்லாமே கெட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற ஏதாவது பண்ண முடியுமா, இவனை ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசிச்சுல, ஆப் மூலியமா பேசினதா சொன்னீங்கல்ல, அந்த நம்பரை எப்படியாவது ரீச் பண்ண முடியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மேடம் எந்த லொகேஷன்ல கடைசியா அது கட் ஆச்சுன்றதை வேணா கண்டுபிடிக்க முடியும், இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல தான் அது கட் ஆயிருக்கு. சோ அவன் இங்க பக்கத்துல எங்கேயாவது இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த டெக்னிக்கல் பர்சன் சொல்லிட்டாரு. ஏறக்குறைய பிரதாப்லாம் இருக்காருல, அந்த ஏரியா கிட்ட தான் இந்த ஏரியா இருக்கும். பிரதாப் கிட்ட ஹெல்ப் கேட்டா என்னன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப பிரதாப்க்கு கால் பண்றாங்க, உன்னை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஈவினிங் வாங்க பேசலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பூஜையில இருக்கேன், சரி வாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே பிரதாப்பை பார்த்து பேசுறதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரதாப் ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்காருல, அதனால கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பிரதாப் கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இது வரைக்கும் நெருங்கிட்டோம், அவன் இங்கதான் போன் ஆஃப் பண்ணிருக்கான் போல, இந்த ஏரியாக்குள்ள இருக்கான், இந்த ஏரியால இருக்க எல்லாரையும் உனக்கு தெரியும்ல, அவனை கொஞ்சம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க.
நீங்க சொல்ல வர்றது யாருன்னு எனக்கு தெரியலையே மேடம், யாருன்னு போய் சந்தேகப்படுறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவர் தெரியலன்னு சொல்றாருல, அதனால இவங்களுமே சோகமா இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவருக்குமே எனக்கு ஒருத்த மேல சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களெல்லாம் வெளியே போக சொல்லிடுறாரு. இவங்கள மட்டும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்காக ஆசிஃப்னு ஒருத்தன் வேலை பார்த்தான் பாத்தீங்களா, அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆசிஃப் இவருக்காக ஒருத்தனை எரிக்கலாம் செஞ்சிருப்பான், அவனை தான் இந்த இடத்துல மாட்டி விடுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவன் டெக்னிக்கலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு, ஒருவேளை நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அவன் இல்ல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு உறுதியா தெரியல, அவன் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவன் வேலையா என்ன பண்றான்னு கேக்குறாங்க. அவன் ஏசி ரிப்பேர் பண்ற வேலை தான் பாக்குறான், அவன் சைல்ட்ஹுட்லயே ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பையன் அப்பாக்கு விஷம் வச்சு சாவடிச்சான் பாத்தீங்களா, அந்த சின்ன பையன் தான் ஆசிஃப் அப்படின்றத இவர் சொல்லிட்டாரு. அவனான்னு எனக்கு தெரியல, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் போட்டோ வேணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இருங்க எடுக்கிறன்ற மாதிரி இவருமே போட்டோவை எடுக்கிறாரு. இதுதான் போட்டோன்ற மாதிரி காட்டுறாரு. அதை பாக்குற ஹீரோயினுக்கு லைட்டா தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது. எதனால அந்த போட்டோவை பார்த்தோம்னா தலைலாம் சுத்துதுன்னு தெரியல, மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் தான் எழுப்புறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பிரதாப் கேக்குறாரு. ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹெல்ப் பண்ணதுக்காக பிரதாப்க்கு நன்றி சொல்றாங்க. நன்றிலாம் சொல்ல தேவையில்ல, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லி அனுப்புறாரு. இப்ப இவங்களுமே கொஞ்சம் டயர்டா வீட்டுக்கு வராங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஒண்ணும் இல்லப்பா, தலைலாம் பயங்கரமா வலிக்குது, நான் மாத்திரை போட்டு படுக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டாரு. ஆனா பொண்ணு வேற விஷயத்தெல்லாம் யோசிச்சு அப்செட்டா இருக்காங்கன்றத அப்பா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ உடனே அந்த டாக்டர் லேடிக்கு கால் பண்ணி பேசுறாரு. என் பொண்ணு திரும்பி அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டா போல, ரொம்ப அப்செட்டா இருக்கா, நீங்க அப்ப பண்ணீங்கல்ல அந்த மாதிரி இப்ப பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. நான் வேணா ட்ரை பண்றேன் சார் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. கிளம்பி வாங்கன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. டிசிபி அப்பப்ப கால் பண்ணி கேஸ் எந்த நிலவரத்துல இருக்குன்னு கேட்பார்ல, அந்த மாதிரி கால் பண்ணி இவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இவங்களுமே உடம்பு முடியாம இருக்கிறத பத்தி சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி டிசிபியும் ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பா இருக்காருல்ல, இந்தம்மா மாத்திரை போட்டுட்டு படுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டாக்டர் லேடியை வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ஆக்சுவலா அந்த டாட்டூ ஆர்டிஸ்டோட ஒய்ஃபும் இறந்து போயிருந்தாங்கல்ல, அந்த ஒய்ஃபோட வாயில சீமன் கிடைச்சிருக்கும். அதாவது வந்த கில்லர் இருக்கான்ல, அந்த லேடி கிட்ட தப்பாலாம் பண்ணிருக்கான் போல, அதனால தான் சீமன் சாம்பிள் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு இப்ப ஆசிஃப்னு ஒரு நபர் மேல டவுட் இருக்குல்ல, அந்த ஆசிஃபை எப்படியாவது கண்டுபிடிங்க, அவன் வீட்டையாவது கண்டுபிடிங்க, அவன் வீட்டுல இருக்க டிஎன்ஏ சாம்பிளை மேட்ச் பண்ணி பார்க்கலாம், அது மூலியமா ஆசிஃப் தான் கில்லரான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. சரி மேடம், எப்படியாவது ஆசிஃப் வீட்டை நாங்க கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆசிஃப்க்கு ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுல அவன் இல்ல, வேற எங்கேயோ பதுங்கி இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சீக்கிரட்டா எங்கேயோ இருக்கான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. டாக்டர் லேடி இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு விஷயத்த பண்ணாங்க பாத்தீங்களா, அதே விஷயத்த பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த தேலை போட்டு நான் லாக் பண்ண போறேன், அந்த தேலை போட்டு நான் லாக் பண்ண போறேன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அந்த தேலை லாக் பண்ற மாதிரி பாவலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி ஹீரோயின் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி துடிச்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, தெரியாதனமா அந்த பாட்டில கீழே தள்ளி விட்டு உடைச்சிடுறாங்க. மறுநாள் காலையில இவங்க ஜாகிங் ஓடிட்டு இருக்கும் போது சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப இவங்களுக்கு ஞாபகம் வருது. இவங்களுமே ஒரு இடத்துல சத்தம் போட்டு கத்திட்டுலாம் இருக்காங்க. இப்ப எப்பவுமே போல ஹீரோயின் வேலைக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த ஆசிஃபோட வீடு ஆளுங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் வீட்டுல போய் செக் பண்ணா ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, டிஎன்ஏ சாம்பிள்லாம் கிடைக்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவன் முடியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அந்த சீமன் சாம்பிள் கூட மேட்ச் பண்ணி இவன் தான் இந்த விஷயத்த பண்ணானான்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அங்க இருக்க டெக்னிக்கல் சார்ந்த பொருள்லாம் பாக்குறாங்க. அதாவது அவன் லேப்டாப்லாம் வச்சிருக்கான், அந்த லேப்டாப் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவன் தான் இந்த ஆப் மூலியமா இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அது எல்லாத்தையும் டெக்னிக்கல் பர்சன் கிட்ட தரலான்ற மாதிரி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவன் வீட்டை செக் பண்ணும்போது அதிதி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரீசெண்டா ஒரு புரோக்கர் எரிக்கப்பட்டிருக்காருன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஆசிஃப் தான் எரிச்சிருப்பான். யார் சொல்லி எரிச்சிருப்பான்னா இந்த பிரதாப் சொல்லி தான் எரிச்சிருப்பான். சோ பிரதாப் கோவத்தினால அவனை கொலை பண்ணிருக்காரு அப்படின்றது இவங்களுக்குமே புரியுது. அவன் இறந்து போன இடத்துல பிரதாப்போட போன் ஆக்டிவா இருக்குன்றதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது சார்ந்து பிரதாப் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. பிரதாப் தானே கொலை பண்ண சொன்னாரு, ஆனா இவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. நீயே கொலை பண்ண சொல்லியிருந்தாலும் சரி, உன்னை இந்த கேஸ்ல இருந்து நான் ரிலீவ் பண்றேன், ஆசிஃப் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி கேஸை முடிக்கிறேன், நீ எனக்கு சில ஃபேவர் பண்ணிருக்கல, அதனால தான் இந்த ஃபேவரை பண்றேன்ற மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போடுறாங்க. இப்ப நீ கிளம்பலாம், நம்ம சமமாயிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இதுக்கப்புறம் நீயும் எனக்கு ஃபேவர் பண்ண தேவையில்ல, நானும் உனக்கு ஃபேவர் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி இவனை அனுப்பி வர்றாங்க. ஆளுங்க எல்லா பக்கமும் ஆசிஃபை தேடிட்டு இருக்காங்க. இப்ப டிசிபி வேற கண்டுபிடிச்சியான்ற மாதிரி கால் பண்ணி கேட்கறாரு. இல்ல சார், எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட்
கட் பண்ணி ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்ல தான் ஆசிஃப் இருக்கான். ஆசிஃபை யாரோ இங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. இப்ப லாக் பண்ணி வச்ச நபர் இருக்கார்ல, மாஸ்க் போட்ட மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. இந்தா சாப்பிடுன்ற மாதிரி தராரு. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் ஆசிஃப் கேக்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நான் என்ன பண்ண சொல்றேனோ அதை பண்ணா போதும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் நமக்கு 6th எபிசோட முடிக்கிறாங்க. 7th எபிசோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபுக்காகவும் இவருக்காகவும் சமையல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த மர்ம நபர் போன் மூலியமா பேசுறாரு. உன்னை பாக்குறதுக்கு வரேன்னு சொல்றாரு. ஒய்ஃப் கண்ணில் படக்கூடாதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீ ரூம்லயே இரு, வெளியே வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கதவை திறக்கிறாரு. அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த ஆசிஃப் தான் வந்திருக்கான். சோ ஆசிஃப் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சிருக்கான்னு நமக்கு தெரியுது. வந்த ஆசிஃப் இருக்கான்ல, இந்த நேரம் போலீஸ் உன்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீ மாட்டிக்கிட்டா நானும் மாட்டிப்பேன், அதனால நீ சாவணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சமயத்துல தான் ஈரன் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இவர் பேசலாம் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவனோட கதையை முடிச்சிருப்பாரு. இவனோட ஒய்ஃப் இந்த இடத்துல இருக்காங்கல்ல, ஐயோ ஹஸ்பண்டை ஷூட் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே ஈரன் கிட்ட கேம் ஓவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒய்ஃபை நோக்கி போறாரு. இந்த ஒய்ஃபை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல கொல்கட்டாவை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஈரன் அப்பாவை பாக்குறதுக்காக கொல்கட்டாக்கு வந்தாங்கல்ல, அப்போ ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. நான் ஒரு போட்டோ அனுப்புறேன், அந்த போட்டோல இருக்க நபரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட அப்பாவை போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது உண்மையான அப்பா இருக்காருல்ல, அவரை போய் பார்த்து கேளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, அந்த சீமன் சாம்பிளும் அதே மாதிரி அவன் டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. கண்டிப்பா ஆசிஃப் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான். அந்த ஒய்ஃப் கிட்ட எல்லை மீறி நடந்தது ஆசிஃப்ன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப ஆசிஃபை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆசிஃப் போட்டோ இவங்க கிட்ட இருக்குல்ல, அப்பா இவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாங்க. அப்பவும் யோசிச்சு பாக்குறாரு. ஆமாமா, ஏசி ரிப்பேர் பண்றதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்குப்பா இவனெல்லாம் வர வச்சீங்கன்னு கேக்குறாங்க. நான் வரலமா, அவன் ஃப்ரீ சர்வீஸ்ன்ற மாதிரி சொன்னான், அதனால தான் பாக்குறதுக்கு விட்டன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பிரதாப்க்கு போன் கால் வருது. ஆசிஃப் கிட்ட இருந்து தான் கால் வருது. நீ எங்க இருக்கன்னு பிரதாப் கேக்குறாரு. சொன்னா என் கதையை முடிக்கிறதுக்காக தானே கேக்குற, நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி இந்த ஆசிஃப் சொல்றான். நான் உனக்காக தான் அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்து தந்தேன், ஏசி ரிப்பேர் பண்றவன் மாதிரி உள்ள நுழைஞ்சேன், உனக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன், என்ன மாட்டி விடணும்னு நினைச்ச, நான் ஒன்ன மாட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நான் சொல்ற இடத்துக்கு நீ வர முடியுமா, அந்த இடத்துக்கு வா, எல்லாத்தையும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கொல்கட்டால இருக்க கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அந்த உண்மையான அப்பாவான அசோக்க பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த போட்டோல இருக்கவன தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. தெரியுமே, இவன் பேரு சங்கர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சங்கர்னா யார் தெரியுமா, அந்த முகேஷ்க்கு அசிஸ்டண்டா ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் சங்கரா இருப்பான். இது சங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மேடம் இந்த போட்டோல இருக்க நபரோட பேரு சங்கரா அப்படின்ற மாதிரி இவருமே அனுப்புறாரு. இவங்களுமே அந்த மெசேஜை பாத்துடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பிரதாப்பை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, பிரதாப் தான் ஆசிஃப் மூலியமா வீட்ல இருந்து ரெக்கார்டை எடுத்திருக்காருன்னு தெரிய வருது. அந்த ரெக்கார்டை தான் இவங்க கிட்ட காமிச்சிருப்பாரு. எனக்கு பாஸ்ட் எல்லாம் நீ தான் ஞாபகப்படுத்தி இருக்க, எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் பிரதாப் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களை காப்பாத்தினதே பிரதாப்பா தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு ஒரு லைஃப் அமைஞ்சு இவங்க போயிடுவாங்க. இவர் தப்பான ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க, அப்பா பெருமைப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்தது பாத்தீங்களா, அப்பதான் நம்ம காப்பாத்தின பொண்ணுன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பொண்ணு கிட்ட திரும்பி பேசி பழகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. முதல்ல அந்த பொண்ணான்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வீட்டுல போய் ரெக்கார்டை எடுத்துட்டு வான்ற மாதிரி இவருமே ஆசிஃப் அனுப்பியிருப்பாரு. வந்த ஆசிஃப் இருக்கான்ல, அப்பாவை நைஸா மயக்கமாக்கி இருப்பான். அதுக்கப்புறம் உள்ள இருந்து ரெக்கார்டெல்லாம் தேடி எடுத்திருப்பான். அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பான். அந்த பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினா நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைப்பேன்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன். ஆனா இந்த வேலையை நான் ஆசிஃப் கிட்ட விட்டுருக்க கூடாது, ஆசிஃப் தான் இந்த கொலைகள்லாம் பண்ணிருக்கான் போல, ஏன் எதுக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் சீக்கிரமே அந்த ஆசிஃபை கண்டுபிடிப்பேன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப சீனியர் கிட்ட மீடியாட்கள் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல, ஆனா எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சீனியருமே பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் பிரதாப்க்கு கால் வருது. ஆசிஃப் தான் கால் பண்ணிருக்கான். எனக்கு காசு தா, நான் இந்த ஊரை விட்டே ஓடிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவருமே சரின்ற மாதிரி அவன் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. டே ஆசிஃப் வெளியே வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா அவன் வெளியே வர மாதிரியே தெரியல. போலீஸுங்க ஒரு பக்கம் ஆசிஃபை தேடின மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, போலீஸுங்க ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாங்க போல. இத பத்தி ஈரன் கிட்ட சொல்றாங்க. நான் உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி ஈரனும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு மர்ம நபர் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருந்தார்ல, அந்த இடத்துக்கு வராங்க. ஆசிஃப் மட்டும் தான் இப்ப இருக்கான். ஆசிஃபை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப ஆசிஃப் மாட்டிக்கிட்டான்ல, இவங்க செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, இந்த ஆசிஃப் தான் சார் எல்லாரையும் டாட்டூ போட வச்சிருக்கான், அதுக்கப்புறம் கதையை முடிச்சிருக்கான், இந்த சைக்கோ எதுக்காக இதை பண்ணான்னு தெரியல, விசாரணையில எல்லாத்தையும் ஒத்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பேப்பர் போடுற நபர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாடியை பாக்குறாரு.
பிரதாப் நைட்டு நேரம் ஒரு இடத்துக்கு வந்தார்ல, யாரோ கன்னால ஷூட் பண்ணிருக்காங்க போல, இறந்து போன மாதிரி இருக்காரு. இப்ப போலீஸுங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிருது. மேடம் பிரதாப் யாரோ சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது சாவடிச்சிட்டாங்களான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப பாடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த டாக்டர் லேடி செக் பண்ணும்போது இவன் உடம்புலயும் டாட்டூ இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவன் தான் இவர் உடம்புலயும் டாட்டூவை போட வச்சிருக்கான், சாவடிச்சிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது மாட்டிருக்க ஆசிப் தான் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஆசிஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப் மூலியமா தானே பேசுவான். அந்த ஆப் அந்த பிரதாப்போட இடத்துல காட்டுது மேடம், அவன் தான் கொலை பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட மாட்டிருக்கான் போலன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, ஆசிஃபை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக பிரதாப்ப சாவடிச்சேன்னு கேக்குறாங்க. இது பிரதாப் செத்து போயிட்டானா? நாலாம் பிரதாப்ப சாவடிக்கல. கடைசி 3 நாளா ஒரு மர்ம நபர் தான் என்ன லாக் பண்ணி வச்சிருந்தான். அந்த மர்ம நபர் ஒருவேளை இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இருக்க இவங்க லைட்டா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நீ பிரதாப்ப சாவடிக்கல, நடந்ததை நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவனை ஒரு மர்ம நபர் லாக் பண்ணி வச்சிருந்தார்ல, இவங்க அசிஸ்டன்ட் தான் அந்த மர்ம நபரா இருப்பாரு. இங்கதான் வேற ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அந்த முகேஷ் தானே எல்லை மீறி நடந்த மாதிரி காமிச்சாங்க. உண்மையில முகேஷ் எல்லை மீறி நடந்திருக்க மாட்டாரு. முகேஷோட அசிஸ்டன்டா சங்கர்னு ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அந்த சங்கரை பாக்குறாரு. டே சங்கர், செய்ய வேண்டியதை செய்டா, சீக்கிரமா இவ்வளவு தொழிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் போனதுக்கு அப்புறம் சங்கர் தான் எல்லை மீறி நடந்திருப்பான். ஆக மொத்தத்துல அடிக்கடி சங்கர் தான் இவங்க கூட ஒன்னா இருந்திருக்கான். அவன் நெஞ்சில இவன் பச்சை குத்தி இருப்பான். என்னன்னா அந்த ஸ்கார்பியன் தான் பச்சை குத்தி இருப்பான். அதனால தான் இவங்களுக்கு ஸ்கார்பியன் கனவுல எல்லாம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கும். போலீஸ் முகேஷை சாவடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சமயம் இவன் ஒளிஞ்சிருப்பான். கொஞ்ச நேரத்துல பிரதாப் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது முகேஷோட பையன் பிரதாப் இந்த இடத்துக்கு வராரு. இந்த பிரதாப் தான் மாட்டி விட்டுருக்கான்றது சங்கருக்கு தெரியுது. நாயே, நீ தான் மாட்டி விட்டியா அப்படின்ற மாதிரி கழுத்து நெரிச்சு இவன் கதையை முடிச்சிடுறான். சோ உண்மையான பிரதாப் இறந்து போயிடுறாரு. இறந்து போன பிரதாப்பை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த சங்கர் இருக்கான்ல, டிஸ்போஸ் பண்ணிடுறான். அவனோட அடையாளத்தை நம்ம எடுத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். அவன் கிட்ட சில ரெக்கார்ட்லாம் இருக்குல்ல, அந்த ரெக்கார்டெல்லாம் இவன் எடுத்துக்கிறான். நம்ம பிரதாப்பா மாறிடலான்ற மாதிரி பிரதாப்பா மாறி இருப்பான். சோ சங்கர் தான் பிரதாப்பா மாறி இருக்கான்னு நமக்கு தெரியுது. பிரதாப் நியூஸ் பேப்பர்ல ஈரனை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறான். அப்படி ஷாக் ஆனவன் ஈரனை திரும்பி டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறான். இவன் சின்ன வயசுல நிறைய அபியூஸ் பண்ணான்ல, அது பத்தாதுன்ற மாதிரி நினைக்கிறான். அதனால தான் இவன் ஆசிப் கிட்ட போய் ரெக்கார்டை எடுத்துடுவான்னு சொல்லியிருப்பான். அவருமே ரெக்கார்டை எடுத்துட்டு வந்து தந்திருப்பாரு. திரும்பி ஈரனை டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பான். தேல அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அவங்க மென்டலா டார்ச்சரை ரொம்ப அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பான். இதனால தான் ஆசிஃபை வச்சு டாட்டூ குத்தி பொண்ணுங்க சாவணும், அதுக்கான ஏற்பாடை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆசிஃப் இருக்கார்ல, நம்ம மாட்டக்கூடாதுன்றதுக்காக கவனமா இந்த விஷயத்த பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு பொண்ணுங்களையா சாவடிச்சிருப்பாரு. டாக்டரை பார்த்ததுனால சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க மறந்துட்டாங்கல்ல, அதை திரும்பி எப்படியாவது ஞாபகப்படுத்தணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த பிரதாப் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பான். இவனை பிரதாப்னே நான் சொல்றேன், ஆனா இவன் சங்கர், நீங்களா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆசிஃப் இருக்கார்ல, அந்த டாட்டூ கடைக்காரனை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. போலீஸ்லாம் வந்துட்டு போனாங்கல்ல, ஐயோ டாட்டூ கடைக்காரன் மாட்டிப்பான் போல அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. இத பத்திலாம் இவன் பிரதாப் கிட்ட சொல்றான். பிரதாப்பும் அந்த டாட்டூ ஆர்டிஸ்டோட கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதனால ஆசிஃப் ரொம்ப விசுவாசமா இருக்கான் தெரியுமா? சின்ன வயசுல ஆசிஃப் அப்பாவை கொன்னான்ல, அதுக்கு ஐடியா கொடுத்ததே இந்த பிரதாப்பா தான் இருப்பாரு. அதனால தான் விசுவாசமா வேலை பார்த்திருப்பான். ஈரன் எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா பிரதாப் இருக்கார்ல, இந்த ஆசிஃபை மாட்டி விட்டுலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. போட்டோவை காமிச்சிருப்பாரு. இவங்க போட்டோவை பார்த்து மயங்கி இருக்க மாட்டாங்க. போட்டோவை காட்டும் போது இவர் நெஞ்சில இருக்க அந்த பச்சையை இவங்க பார்த்துருவாங்க. அவர் துண்டை போட்டு மறைச்சிருப்பாரு, தெரியாத்தனமா காட்டியிருப்பாரு. அது மூலியமா நம்மள சின்ன வயசுல அபியூஸ் பண்ணது அந்த சங்கர் தான். அந்த சங்கர் தான் இந்த பிரதாப்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. பிரதாப் நம்மள காயப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்றான், அவனை நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. நீங்க பிரதாப் கிட்ட வேலை பார்க்கறது எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் எனக்கு வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம், என்னதான் இருந்தாலும் நான் டிபார்ட்மெண்ட் ஆளு, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவங்க ஆளா இந்த இடத்துல மாறி இருப்பாரு. ஆசிஃபை ஒரு மர்ம நபர் லாக் பண்ணி வச்சிருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்களோட அசிஸ்டன்ட் தான் லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அவன் மூலியமா பிரதாப்பை வேணும்ட்டே இவங்க மாட்ட வைக்கணும்ன்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாங்க. அந்த ஆசிஃப் கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வச்ச மாதிரி இவங்க செட்டப் பண்ணிருப்பாங்க. ஆசிஃப் கால் பண்ணிருக்கான்றதுக்காக தான் அந்த இடத்துல இவர் வந்திருப்பாரு. ஆசிஃப் வருவான்ற மாதிரி பிரதாப் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஈரன் தான் வராங்க. என்ன காயப்படுத்துறதுக்காக தானே இவ்வளவு விஷயம் பண்ண, சாவுடா அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, கன்னை வச்சு ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆசிஃப் மேல பழி போனோன்றதுக்காக பக்காவா அவனுக்கு ஏத்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவன் ஒரு மாதிரி கால் பண்ணுவான்ல, அந்த மாதிரி இவங்க கால் பண்ணி பேசியிருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி தான் கோர்ட்ல வந்து நீ சொல்லணும், அப்பதான் உனக்கு தண்டனை கம்மியா கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்லி தராங்க. அது என்னன்னா, பிரதாப் சொல்லி தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணேன், பிரதாப்க்கும் எனக்குமே சண்டை ஏற்பட்டுச்சு, அதனால பிரதாப்பை நான் தான் சாவடிச்சேன்னு சொல்லணும், இப்படி சொன்னா உனக்கு தண்டனை கம்மியா கிடைக்கும், இதுவே வேற ஏதாவது சொல்லணும்னு
பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், ரேப் கேஸ் ஃபைல் பண்ணுவேன், இதை தாண்டி கொலை பண்ண எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லுவேன், காலம் முழுக்க நீ ஜெயில தான் இருப்பன்ற மாதிரி மிரட்டி விடுறாங்க. இவனுமே நீங்க சொல்ற மாதிரியே பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறான். பிரதாப் சொல்லி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண, பிரதாப்க்கும் எனக்கும் தள்ளு முள்ளு சாவடிச்சிட்டன்ற மாதிரிலாம் சொல்றான். ஜட்ஜ் அதுக்கேத்த மாதிரி தண்டனைலாம் தந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுமே ஸ்மைல் பண்றாங்க. ஆக்சுவலா பிரதாப் இருக்கான்ல, இந்த மாதிரி நம்ம கேஸ் எல்லாம் கொண்டு வந்து இவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருப்பான். அதே கேஸ் மூலியமா பிரதாப் கதையை இவங்க முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா கடைசியில வந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.